புது மருமகள் குடும்பம் 7th பார்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது தேவாபுரம்னு சின்ன கிராமம். அங்கே வேதான்னு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகா இருப்பான்னு எல்லாரோட திமிரா பேசிக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் அந்த பொண்ணுன்னு பார்த்த சகுந்தலா அவங்க 2வது பையன் மல்லேஷ் கிட்ட சொல்லிக்கிட்டே, ஏண்டா பாத்தியா அந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கோ, அந்த பொண்ணுக்கு அழகா இருக்கணுன்னு திமிரு கூட இருக்குது. அந்த மாதிரி பொண்ணு எனக்கு மருமகளாக வேணும்டா. அம்மா, உனக்கு புத்தி கெட்டி போச்சா? இந்த மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நம்ம எல்லாரும் வச்சு செய்வா. டேய், நான் விளையாட்டுக்கு சொன்னடா. அந்த மாதிரி பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். சரி கிளம்பு, நம்மளுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, கிளம்பு அனு சொல்லி 2 பேரில் காரில் போயிடுவாங்க. இன்னும் ஒரு வீட்டு முன்னாடி கார் இறங்கி நின்றுட்டுருப்பாங்க. அப்போ தான் சுப்ரஜான் அவங்க அங்கே வருவாங்க. உள்ளே வாங்க அனு கூப்பிடுவாங்க. அவங்க எல்லாரும் உள்ளே போயிடுவாங்க. உங்கள் பெரிய பையன் பெரிய மருமகள் வருவாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் வரல? அவங்க வந்துட்டுருக்குறாங்க அனு பதில் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் அங்கே வருவாங்க. என்னாச்சு, இன்னும் பொண்ணுன்னு கூப்பிடலையா அனு கேட்பார். பொண்ணு வெளியே போயிருக்கிறா, இதோ கிளம்பிட்டான்னு சொன்னா, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடுவா. அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பொண்ணு அங்கே வந்துடுவா. பொண்ணுன்னு பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அது யாரோ இல்லை, திமிரா பேசினா அந்த பொண்ணு தான். அஜய் சம்யுக்தா ஏன் ஆச்சரியப்படுறாங்கன்னா அவங்களோட சண்டை கட்டுற இந்த பொண்ணு தான். வேதா இவங்க எல்லாரும் பார்த்து ரொம்ப கோவமாக, யார் இவங்க எல்லாரும், பொண்ணு பார்க்குறதுக்கு வர வேணான்னு சொன்னேன் இல்லை, ஏம்மா இவங்களை வர வச்சிட்டேன், யார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற பையன், இந்த பையன்தானா? ஆனால் அஜய்கிட்ட போயிட்டு அஜயனை பார்த்து, நீ எனக்கு பிடிக்கல, உன் மூஞ்சியை என்னைக்காவது கண்ணாடியில் பார்த்தியா, மரியாதையாக இங்கிருந்து போயிடு, என் அழகுக்கு ஏற்ற ஆளே நீ கிடையாது அனு ரொம்ப பேசிடுவா. பாரம்மா, உன்னை பற்றி நீ அதிகமாக யோசிக்கிறேன், நீ அந்த அளவுக்கு ஒன்றும் அழகு கிடையாது, அழகாக இருக்கிறேன்னு நீ நினைக்கிற, அவ்வளவுதான். ஒரு பொண்ணுக்கு அழகன்னா என்னன்னா அடக்கமாக இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும். அந்த 2 இல்லைன்னா அந்த அழகுக்கே அர்த்தம் இல்லை. அதெல்லாம் கேட்ட வேத சத்தமாக சிரிப்பா. அவங்க எல்லாரும் அந்த பொண்ணுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வேதா பேசிக்கிட்டே, அழகாக இல்லாதவங்க தான் இப்படியெல்லாம் பேசுவாங்க, மரியாதையாக இங்கிருந்து போகிறது நல்லது. வேதா, வாய் மூடிக்கிட்டு இருக்கிறியா? வீட்டுக்கு வந்தாங்களையும் இப்படி அவமானப்படுத்துறது சரி கிடையாது. ஆனால் நீ பார்க்க வேண்டியது அவர்னு. இவர் அஜய், மல்லேஷோட அண்ணன். இதோ இவர் தான் மல்லேஷ், நீ கல்யாணம் பண்ணி போகிற அவர். இதோ பாருப்பா, நீயே சுமாராக தான் இருக்கிறேன், தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு, எனக்கு கல்யாணம் பண்ண சுத்தமாக பிடிக்கல சொல்லி கோமா உள்ளே போயிடுவா. அவங்க எல்லாரும் எதுவும் பேசாமல் அங்கிருந்து போகும்போது, என்னை மன்னிச்சிடுங்க, பொண்ணு பார்க்குறது என் பொண்ணுக்கு பிடிக்கல, ஆனாலும் எப்படியோ என் பேச்சு கேட்பான்னு நான் தான் ஏற்பாடு பண்ணேன், ஆனால் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி பார்க்கல, பரவாயில்ல அனு சொல்லி அங்கிருந்து போயிடுவாங்க. இன்னும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அதை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப திமிரு, எவ்வளோ அழகாக இருந்தால் என்ன, அவ்வளோ திமிரு தேவையில்லை அனு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது இப்படி இருக்க, ஏண்டி வேதா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறியே, உன்னை பார்த்தா எனக்கு அசிங்கமாக இருக்கு. அந்த பொண்ணுன்னு பார்த்தியா எவ்வளோ அடக்கமாக உன்கிட்ட பேசுகிறாளோ, அந்த மாதிரி பொண்ணுன்னு நான் ஏன் பெத்தலன்னு தோணிச்சு. சிச்சி, நீ உன்னை நினச்சி ரொம்ப கற்பனை பண்ணிக்கிறேன், உனக்காக சினிமா நடிகர்கள் யாரும் வரமாட்டாங்க, புரியுதா? சரியா சொல்லியிருக்கிறேம்மா, சினிமா நடிகர்கள் எனக்காக வராமல் இருக்கலாம், ஆனால் நான் அவங்க கிட்ட போனால் அவங்களே எனக்காக வருவாங்க. நான் ஹீரோயினாக செலக்ட் ஆகிட்டேன், இன்னும் நான் லைஃப் எல்லாம் மாறி போயிடுச்சு, என் கல்யாணம் பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் என் தலை எடுத்து அனு கோமா அங்கேருந்து போயிடுவாங்க. இன்னும் அந்த நாள் முடிஞ்சிடும். அவங்க ஷூட்டிங்காக கிளம்பிட்டாங்க. அப்போ தான் அவங்க போயிட்டுருக்க காரு ஆக்சிடெண்ட் ஆகிறனால அவங்க மயங்கி கீழே விழுந்துட்டான். உடம்பெல்லாம் காயத்தோட ரோட்டில் இருப்பாங்க. அப்போ தான் மல்லேஷ் அவங்க பொண்ணு பார்க்கறதுக்காக அந்த பக்கம் போகும்போது அந்த விபத்தை பார்ப்பாங்க. டே மல்லேஷ், உடனே அந்த பொண்ணு காரில் உட்காருவே அண்ணி, ஒரு நாள் பொண்ணு பார்க்க போனேன்ல, அந்த பொண்ணு தான். மல்லேஷ் அஜய் 2 பேரும் அந்த பொண்ணு காரில் ஏற்றி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க.
அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க அம்மா அழுதுகிட்டே அங்கே வருவாங்க. எல்லாரும் அவங்களை தைரியமாக சொல்லுவாங்க. டாக்டர் அங்கே வருவார். அந்த பொண்ணு முகத்தில் ஒரு பக்கம் நல்லா காயம் ஆயிடுச்சு. அதுக்கு தான் சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணும். அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு நினைவு தெரியும். அந்த வார்த்தை கேட்ட எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க. இன்னும் அஜய் அவங்க அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் வேதா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தன்னோட கோர முகத்தை பார்த்து அழுதுகிட்டே, நான் அழகா இல்லை, என்னோட கனவெல்லாம் நடக்காமையே போயிடுச்சு, நான் ஏன் உயிரோடு இருக்கணும், என்னை கொன்று கடவுளன்னு சத்தமாக அழுதுகிட்டே இருப்பா. அது கேட்ட அவங்க அம்மா வந்து சமாதானம் படுத்துவாங்க. அந்த நாள் இருந்து வேதா வெளியே போவதற்காக விரும்ப மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அம்மா கிட்ட, அம்மா அன்னைக்கு என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனது என்னை பொண்ணு பார்க்க வந்தவங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க ஃபோன் நம்பர் தெரியுமா? அம்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு எதுக்கான்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அவங்கக்கிட்ட நான் திமிரா பேசிட்டேல்ல, அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு. அதுக்கு அவங்க அம்மா சரியானு சகுந்தலா நம்பர் கொடுப்பாங்க. சகுந்தலாவுக்கு உடனே ஃபோன் பண்ணுவாங்க. ஹலோ ஆண்டி, நான் வேதா பேசுகிறேன். அதான் என்னை ஹாஸ்பிட்டலில் ஜாயினிங் பண்ணிங்கல்ல, அந்த வேதா. சொல்லுமா வேதா, எப்படி இருக்கிற நீ? நல்லா இருக்கேல்ல? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. ஒன்றும் இல்லை, நான் உங்களை மன்னிப்பு கேட்குறதா ஃபோன் பண்ணேன். அன்றைக்கி உங்ககிட்ட நான் தப்பாக பேசிட்டேன். நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. இப்போ என் தப்பு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. அதற்கு அவங்க, அது ஒன்றும் இல்லை, பரவாயில்லம்மா அனு அவங்களை சமாதானம் படுத்துவாங்க. அப்படியே 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிக்குவாங்க. வேதா பேசுகிறத பார்த்து அவங்க வேதாவோட நல்ல மனசு தெரிஞ்சுக்குவாங்க. சகுந்தலா மனசில் நினச்சிக்கிட்டே, இந்த பொண்ணுக்கு அழகு திமிர் இருந்தாலும் ரொம்ப பெரிய மனசு இருக்கான்னு புரிஞ்சுக்குவாங்க சகுந்தலா. ஆண்டி, எதுவும் பேசாமல் இருக்கிறீங்க, என்னாச்சு? நான் உங்கள் பையனோட நம்பர் கேட்டேன். அவர்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும். அவங்க உங்கள் பக்கத்தில் இருந்தால் ஃபோன் கொடுங்க, இல்லையன்னா நம்பரானாலும் கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி நான் மன்னிப்பு கேட்குறேன். அது ஒன்றும் வேணாம், பரவாயில்லம்மா வேதா. வேதா ஒத்திக்க மாட்டா. ஃபோன் கட் பண்ணி நேராக அவங்க வீட்டுக்கு போய் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்பா. அவங்க எல்லாரையும் வேதா கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. வேதா அழுதுகிட்டே, இந்த மாதிரி நல்ல குடும்பத்துக்குள்ளே மருமகளாக வரதை நான் இழந்துட்டேன். முதல்ல நடந்த விஷயம் மறுபடியும் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். ஆனால் இப்படி எதுவும் செய்ய முடியாது அனு சொல்லி அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுவா. அம்மா, பாவம் வேதா, அவங்க ஹீரோயின் ஆகணும்னு நினச்சாங்க. அதுக்கு தான் அவங்க அழகு காப்பாற்றிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் கடவுள் அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு. அவங்களை பார்த்து யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை வீணாக போயிடுச்சு. ஆமாம், அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக போயிடுச்சு. நீ நினச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை கொடுக்கலாம். அதுக்கு மல்லேஷு ஒரு வார்த்தை சொல்லாமல் கல்யாணத்துக்கு ஒத்திக்குவார். இன்னும் மறுநாள் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. சுப்ரஜா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் மறுபடியும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வேதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அது ரொம்ப கவலையாக இருக்கிறா. மல்லேஷ் வேதா கிட்ட போய் பேசி கல்யாணத்துக்கு ஒத்திக்க வைப்பார். அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கும். வேதா அங்கே போனதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் காட்டுற பாசத்துக்கு அடிமையாயிடுவா. அப்போ அவங்க மனசில் நினச்சிக்கிட்டே, கடவுளே, எனக்கு இருக்கிற ஆணவத்தை இறக்கிறதுக்காக தானே நீ இப்படி பண்ண. எதானாலும் எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அழகு பணத்தை பார்த்து ரொம்ப ஆடக்கூடாதனி எனக்கு புத்தி சொல்லியிருக்கிறேன். என்ன மாதிரி யோசிக்கிற நிறையா பொண்ணுங்களுக்கு இது ஒரு பாட்டமாக இருக்கணும். இதுக்காக நான் ஒரு சிறந்த முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் கடவுளே அனி வேண்டிக்கிட்டு அன்னிலிருந்து தன்னோட சொந்த கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது எழுதி முடிச்சுட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த புத்தகம் படித்த அழகான ஆண்கள் பெண்கள் எல்லாரும் மனசு மாற்றிக்கிட்டு அழகு என்பது மனசுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி நாவல் எழுதிட்டு புதுசாக புக்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதுனால அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாங்க. வேதாவோட வளர்ச்சிக்கு அவங்க குடும்பம் கூட ஒத்துழைப்பு கொடுக்கறனால நல்லா உயரத்துக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நல்ல குடும்பம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல கதைகள் எழுதி புத்தகங்கள் பப்ளிஷ் பண்ணி நல்ல உயரத்துக்கு போயிட்டாங்க வேதா.